பிப்ரவரி 2026 இஸ்லாமாபாத்தின் ராவல்பிண்டி ரீசன். பாகிஸ்தானின் மிக பவர்ஃபுல் ஜெனரல்ஸ் ஒரு அறையில் அமர்ந்திருக்காங்க. முன்னாடி ஸ்கிரீனில் ஸ்டேட்டலைட் இமேஜ், காபூலின் சாலைகள், டிடிபி தங்குமிடம் மற்றும் தாலிபானின் ஆமினேஷன் டிப்போ. இந்த ஜெனரலுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. ஏன்னா இவங்க தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு இவங்களே குறி வைக்க வேண்டியுள்ளது. வணக்கம் நண்பர்களே. 27 பிப்ரவரி 2026 பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கௌசா ஆசிப் ஒரு விஷயத்தை சொன்னார். யாருமே இதை இமேஜ் கூட பண்ணி பார்க்கல. அவர் சொன்னார், எங்கள் நம்பிக்கை உடஞ்சி போச்சு, இனி நமக்குள்ள ஒரு ஓப்பன் வார் தான். நார்மலி பாகிஸ்தான் கதையை பார்த்தா யாருமே அசியூம் பண்ணுவாங்க, இது இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி தான். இந்த தாலிபானை பாகிஸ்தான் தான் உருவாக்குச்சு. பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயை உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்து ஃபண்டு கொடுத்து நேற்று வர சப்போர்ட்டும் பண்ணிச்சு. இன்னைக்கு அந்த தாலிபானுக்கு எதிராக பாகிஸ்தான் ஓப்பன் வார் அறிவிச்சிருக்கு. எல்லா வாரம் போலவே இந்த வார்லேயும் பொதுமக்கள் கஷ்டப்பட வேண்டி உள்ளது. இதில் ஒரு நாளைக்கு 100 பேர், அதாவது ஒரு வாரத்துக்கு 15 பேர் மேனிக்கு இறக்குறாங்க. இதில் பள்ளிக்கூடத்தை தாக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் தாக்குறாங்க. இதெல்லாம் ஏன் ஆரம்பிச்சிச்சுன்னு நினச்சா, இந்த தாலிபானுங்களே பாகிஸ்தான் தான் உருவாக்குச்சு. இப்போ பாகிஸ்தானின் மிகப்பெரிய நைட்மேராக எப்படி உருவாச்சு. இந்த கதை வெரி சிம்பிள் கிடையாது. இதை பார்க்கும்போது இதில் உள்ள ட்விஸ்ட்டு பாகிஸ்தானின் ஜெனரல் கூட எதிர்பார்க்கல. வருஷம் 1994 ஆப்கானிஸ்தான் தூசி பறக்க ஒரு சாலையில் ஒரு கான்வாய் போய்கிட்டு இருக்கு. அந்த கான்வாயில் ஐஎஸ்ஐ அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க. இவங்க கூட ஒருத்தர், இவர் பேர் முல்லா உமர், ஒரு கண்ணு குருடு, தலையில் தலப்பா கட்டி இருக்காரு. இவர் ஒரு பள்ளியில் வேலை பார்த்தவர். ஐஎஸ்ஐ அதிகாரிகள் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. நாங்கள் உங்களுக்கு துப்பாக்கி கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும். ஆப்கானிஸ்தானை கைப்பற்றணும், நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செய்யணும். இந்த டீலுக்கு ஐடியா 1990 பாகிஸ்தானின் இன்டெலிஜென்ட்டுக்கு இந்த டீல் வந்தது. அப்போ ஆப்கானிஸ்தான் சிவில் வாரில் மூழ்கி இருந்துச்சு. அவங்க ஐடியா, ஆப்கானிஸ்தானில் நம்ம அரசை அமைச்சு இந்தியாவுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியும். தாலிபானின் லீடர் முல்லா உமர் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. ஐஎஸ்ஐ ரெஸ்பான்ஸ் என்னன்னா, ஆயில் டேங்கில் விற்கிறது, ஆர்மி தளவாடங்களை விற்கிறது. பாகிஸ்தான் உதவியுடன் தாலிபான் ட்ரைனிங் சென்டர் அமைக்குது. வெறும் 2 வருஷத்துக்குள்ள 1996 தாலிபான் காபூலை கைப்பற்றுது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் புதிய அரசை அமைக்கிறது. அந்த சமயத்தில் 3 நாடுகள் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிறது. அதில் பாகிஸ்தானும் ஒன்று. அப்புறம் 2001 அமெரிக்கா மீது பயங்கரவாதிகள் பெரிய ஒரு அட்டாக்கை நடத்துகிறாங்க. இதன் மூலம் அமெரிக்காவின் முயற்சியில் தாலிபானின் அரசு கவிழ்க்கிறாங்க. பொதுவாக பார்த்தா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவி செய்யுது. ஆனால் சீக்ரெட்டாக பாகிஸ்தான் தாலிபானுக்கு பணம் கொடுக்குது, ட்ரைனிங் கொடுக்குது. பொதுவாக பார்த்தா பாகிஸ்தான் இந்த டபுள் கேமை 20 வருஷமாக நடத்துது. 2021 அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறுது. திரும்ப தாலிபான் பவரில் வருது. அந்த சமயத்தில் பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் நம்பிக்கை உடஞ்சி போச்சு. நம்ம யாரை உருவாக்கணுமோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தானாக செயல்பட தொடங்கிட்டாங்க. அந்த சக்தி பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிடுச்சு. இங்கே என்ட்ரி ஆகுது தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான், அதாவது டிடிபி. இவங்களை பாகிஸ்தான் தாலிபான்னு சொன்னாங்க. இவங்க ஐஎஸ்ஐ ஸ்கூலில் படித்தவங்க. ஆப்கான் தாலிபானுக்கு கூட சண்டை போட்டுச்சு. பாகிஸ்தான்
அமெரிக்கா கூட சேர்ந்துச்சு. அப்போ இவங்க பாகிஸ்தானுக்கு எதிரி ஆயிட்டாங்க. டிடிபியின் முக்கிய குறிக்கோள் பாகிஸ்தானின் ஆதரவு அரசை அகற்றிவிட்டு புதிய அரசை அமைப்பதுதான். இதுக்காக டிடிபிக்களின் ரத்த ஆறு ஓடிச்சு. டிசம்பர் 2014. கற்பனை பண்ணி பாருங்கள். பெஷாவர் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல். காலையில் 10 மணி. வகுப்பறையில் குழந்தைகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. சிலர் கணக்கு படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சிலர் நண்பர்களோடு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா காலையில் கொடுத்து விட்ட டிஃபன் பாக்ஸு இதில் பேக்கில் இருக்குது. அந்த டயத்தில் துப்பாக்கி சவுண்டு கேட்குது. டிடிபியின் ஆதங்கவாதிகள் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் போய் சுடுறாங்க. இதில் 132 குழந்தைகளை இறக்குறாங்க. இவங்களுக்கு வயசு 8லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கும். டீச்சர்ஸு குழந்தைகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு டீச்சர் தாய்ரா காசி என்பவர் குழந்தைகளுக்கு முன்னாடி நின்று அதில் குண்டடிப்பட்டு அவங்க உயிர் திறக்கிறாங்க. இது பாகிஸ்தானின் ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்பட்டது. 2021 தாலிபான் பவரில் வந்த பின்பு கடந்த 5 வருடத்தில் டிடிபிக்களின் தாக்குதல் மிக அதிகமாகிருச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தா 2024 மொத்தம் 2236 பேர். இதுவேவும் 2025 பார்த்தோம்னா 4001. இந்த லெவலில் பாகிஸ்தான்களுடைய ஆல்மோஸ்ட்டு டபுள் ஆயிடுச்சு. இதனால் பாகிஸ்தானின் ஆர்மி சீஃபு அசீம் முனீர் டிடிபியை ஃபண்டமெண்டல் எனிமி என்ற அறிவித்தார். இங்கே இருந்து இந்த பிரச்சனை பெருசாகுது. ஆப்கான் தாலிபானின் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுது. பாகிஸ்தானின் முந்தைய நண்பன் இப்போ பெரும் எதிரி. 8 அக்டோபர் 2025 டிடிபி பாகிஸ்தான் மீது ஆர்மி மீது அட்டாக் பண்ணுது. அதில் 11 சோல்ஜர்ஸ் இறந்து போகிறாங்க. இதன் காரணமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபுல் மீது ஏர் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்கில் நிறைய சேதமாகுது. ஆனால் இவங்களுடைய டார்கெட்டு டிடிபி சீஃப் நூர் வலி மெசூர். இவரை தான் அட்டாக் பண்ணாங்க. ஆனால் அவர் உயிர் தப்பிச்சிட்றாரு. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தாலிபான் நேருக்கு நேரு நிற்கிறாங்க. தாலிபான் மிலிட்ரி அட்டாக்கில் பாகிஸ்தானின் 23 சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க. ஆப்கானிஸ்தானின் 9 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இறந்து போகிறாங்க. ரொம்ப நாள் இது நடந்துக்கிட்டு இருக்கு. பின்பு கத்தார் ஒரு டர்க்கியில் ஒப்பந்தங்கள் நடைபெறுது. இதன் மூலம் சீஸ்ஃபயர் ஆகுது. இதில் பாகிஸ்தான் டிடிபி மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லுது. ஆனால் தாலிபான் அப்படி ஆக்ஷன் எடுத்தால் டிடிபி மீது அட்டாக் பண்ணுனா ஐஎஸ்ஐஎஸ்கே என ஒரு குரூப்பில் போய் சேருவாங்க. ஐஎஸ்ஐஎஸ்கே குரூப் மிகவும் டேஞ்சரானது. இதில் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, இன்னும் பெருசாக வெடிக்கும். 16 பிப்ரவரி 2026 டிடிபி பார்டரில் ஒரு அட்டாக் பண்ணுது. இதில் ஒரு குழந்தை உட்பட 11 பேர் இறக்குறாங்க. பாகிஸ்தான் மறுபடியும் ஏர் அட்டாக் பண்ணுது. 26 பிப்ரவரி 2026 டு 13 மார்ச் 2026 வரை 15 நாட்களுக்குள்ளே 76 பேர் இறந்துருக்காங்க. 213 பேர் காணாமல் போயிருக்காங்க. 1,13,000 பேர் மக்கள் ஒரு இடத்த விட்டு சொந்த வீட்டை விட்டு வெளியேறி போயிருக்காங்க. பிப்ரவரி மார்ச் 2026 அன்னைக்கு காபுல் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க, பெரியவங்க, சிறியவங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரம்ஜான் மாதம் வேறு போய்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் தான் பாகிஸ்தான் அது மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது. இதில் ஆப்கானிஸ்தான் சொன்னது ஏர் ஸ்ட்ரைக்கில் மொத்தம் 400க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் உட்பட இறந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணலைன்னு மறுப்பு தெரிவிச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. அதனால் பாகிஸ்தான் ஃபுல் டர்மினேட் பண்ணுது. இந்த வாரில் ஆப்கானிஸ்தானோ இல்லை பாகிஸ்தானோ யாருமே வெற்றியை கொண்டாட முடியாது. ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் அமைப்பு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் கொரில்லா வாரில் ஆப்கானிஸ்தானியர்கள் ரொம்ப
சிறந்தவர்கள். அதனால் ஆப்கானிஸ்தானர்களை வெற்றி கொள்வது அவ்வளவு எளிதல்ல. பாகிஸ்தான் தாலிபானை உருவாக்கியது. தாலிபான் டிடிபியை உருவாக்கியது. டிடிபி பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துது. பாகிஸ்தான் உருவாக்கிய அந்த தீயை அடக்க தாலிபான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துமா? இதில் பாகிஸ்தான் ஜெயிக்குமா? இறந்தவங்களை பற்றி கவலை கொள்ளுமா? இனியும் எத்தனை பேரை பலி கொடுக்க உள்ளது?